வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சோலை மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு பஞ்சாபி டிஷ்ஷு. நம்ம சென்னா மசாலா விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பவுடர் மட்டும் அரைச்சி சேர்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பல்லாரி ஒரு சின்னது கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், சுண்டல் 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வேக வச்சுருக்கிறேன். 1 கப்பு மட்டும் வேக வச்சதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட ஒரு 5 முந்திரி பருப்பும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சென்னாவும் முந்திரியும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சோலை மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் 3 1 ஸ்பூனு, 4-5 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இந்த மசாலா தான் நம்மளோட சோலை மசாலாவுக்கு ஹைலைட்டு. சென்னா மசாலா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து செய்வோம். இந்த சோலை மசாலாவுக்கு இந்த மசாலாவும் முக்கியமாக ட்ரை மேங்கோ பவுடரும் சேர்க்கணும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பெர்ஃபெக்ட் சோலை மசாலா வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அந்த சோலை மசாலா பவுடரும் சென்னா மட்டும் சேர்த்து செய்வாங்க. நான் வெங்காயம், தக்காளி சேர்த்து தான் செய்கிறேன். இது நம்ம சாட் ஐட்டம்ஸில் சென்னா மசாலா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த சோலை மசாலா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். நம்ம ட்ரை மேங்கோ பவுடரும் சேர்க்குறோம், அதனால தக்காளி கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த சோலை மசாலா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி, சென்னா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச சோலை மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இது மாதிரி ரெடிமேட் சோலை மசாலா பவுடர் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு மஞ்சள்தூள் தேவையில்லை, நான் அதனால் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சென்னாவும் முந்திரியும் பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கனால தான் இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். இதோட நிறைய தண்ணி சேர்க்காம சோலைவை அப்படியே ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டு அதில் துருவின கேரட், வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா அதான் நம்மளோட ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கிற சாட் சென்னா. இப்போ நம்ம வேக வச்ச சென்னாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சென்னா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கிரேவி ரொம்ப திக்காக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சோலே மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.